அனைவருக்கும் அவை மோகன்குமாரின் அன்பு வணக்கங்கள். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? லாக்டவுன்லாம் முடிஞ்சிச்சுன்னு எல்லோரும் வெளியில் போகாதீங்க, சேஃபாக இருங்க, டேக் கேர். இன்றைக்கி சுஜாதா அவர்களின் மற்றொரு கதையை கேட்போம். கதையின் பெயர் வாஷிங் மெஷின். இன்றைக்கும் வேலைக்காரி வரவில்லை. ஸ்வேதாவுக்கு ஆம்லெட் கொடுக்கும்போது, அவள் சீருடைக்கு இஸ்திரி போட வேண்டி இருக்கும்போது, வாசல் மணி அழைக்கும்போது, ஃபோன் தொணக்க ஃபோனையாவது எடுக்கக்கூடாதா? காலையில் எத்தனை காரியம் ஒருத்தி செய்ய முடியும் என்று ஹாலில் பேப்பரில் மறைந்திருந்த கணவனை கேட்டாள். ஃபோனை எடுத்து உங்களுக்குத்தான் என்றாள். இல்லைன்னு சொல்லிடு என்றான் சதீஷ். காலை வேளையில் பொய் சொல்லி எனக்கு பழக்கமில்லை என்றாள். பொய் சொல்ல வேலை பார்க்கக்கூடாது சாவித்திரி என்றான். மீண்டும் கதவு மணி ஒலிக்க கணவன் பெரிய மனது பண்ணி திறக்க சம்மதித்து, சாவித்திரி பேப்பர்காரன் என்றார். எல்லா காரியமும் சாவித்திரியை சுற்றித்தான். இன்னைக்கு இல்லைப்பா. ஏன்பா, உன் பொஞ்சாதியை வீட்டு வேலைக்கு வர சொல்லியிருந்தேனே என்று கேட்டாள். 6 வீட்டில் செய்கிறாம்மா. சிஐடி காலனியில் ஒரு வீட்டை விட்டப்புறம் ஒன்றாண்ட வரதா சொல்லியிருக்கிறா, 1ஆம் தேதியிலிருந்து என்றான். 1ஆம் தேதியா? அது வரைக்கும் எப்படி சமாளிப்பேன் என்றாள் சாவித்ரி. என் தங்கச்சி அல்லாட்டி தம்பி சம்சாரத்தை உனக்கு கேட்டு பார்க்குறேன். பேப்பர் இல்லைங்களா என்று கேட்டான். இருக்குப்பா, எடுத்து பார்த்து போட எனக்கு எங்கே அவகாசம் என்றாள் சாவித்திரி. ஐயா என்று இழுத்தான். ஐயாவா என்று ஏளனமாக, ஐயா பேப்பர் போட்டுட்டா மழை வந்துரும்பா, இருக்கிற பேப்பரை சரியாக மடித்து வச்சாலே பாக்கியம் என்றாள் சாவித்ரி. சதீஷ் ஸ்போர்ட்ஸ் பேஜை முடித்துவிட்டு குறுக்கெழுத்து பக்கத்தை 4ஆக மடித்து கொண்டான். என்ன என் தலை உருள்றது என்று கேட்டான். ஐயா ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்குறான். பண்ணுவாரே, கடிகாரத்துக்கு சாவி கொடுப்பார்னு சொன்னேன் என்றாள் சாவித்ரி. எல்லாம் செல்லமான கோபங்கள் தான். சாவித்திரிக்கு இந்த அதிகாலை டென்ஷன் பிடிக்கும். ஆனால் வேலைக்காரி வராத தவிப்பு தான் டூ மச். உனக்கு வேலைக்காரி வரலைன்னா என் மேலே ஏன் பாயற என்றான் சதீஷ். உங்கள் மேலே யார் பாஞ்சா? கொஞ்சமாவது ஒத்தாசை பண்ணால் சரி, இன்றைக்கி லீவு தானே என்றாள். இல்லை, ஆஃபீஸ் போகணும். என்ன உனக்கு வீடு பெருக்கணுமா என்று கேட்டான். அதெல்லாம் வேண்டாம். மேசை மேலே இருக்கிற லெட்டர்களை ஒழுங்காக பொறுக்கி அடுக்கி வச்சா போதும். என்னால் எல்லா காரியம் பண்ண முடியாது. பாத்திரம் தேய்க்கிறது முடியறது, துணி துவைக்கிறது தான் பெரிய உபத்திரவம் என்றாள். அவனுக்கு 2ஆம் வேளை காப்பி கொடுக்க சதீஷ் சோபாவில் இடம் மாறி உட்கார்ந்து கொண்டு, லெட் மீ சி, ஒரு நாளைக்கு எத்தனை துணி? 6 துணியா என்று கேட்டான். 18 துணி என்றாள் சாவித்ரி. 3 பேருக்கா? ஆமாம், உங்கள் டிஷர்ட், டென்னிஸ் ஷர்ட், வாக்கிங் போன ஷர்ட், ஆஃபீஸ் ஷர்ட், சாக்ஸு, ஸ்வேதாவோட யூனிஃபார்ம், அப்புறம் அவள் சுடிதார், அப்புறம் நைட்டி, உங்கள் நைட் ஷர்ட், 2 செட் புடவை, உள்பாவாடை, பாடி, ரவிக்கை, கணக்கு என்ன வருது பாருங்கோ என்றாள். கொஞ்சம் கொஞ்சமாக தவணை முறையில் துவைக்கிறது என்றான். அப்படி பண்ணித்தான் மொத்தம் 50 துணி சேர்ந்துருக்கு என்றாள். இதுவரை யார் துவைச்சுட்டு இருந்தா என்று கேட்டான். எல்லாம் வேலைக்காரி தான். அப்பப்போ கூடையில் போட்டுருவோம், செட் செட்டாக துவைச்சி மாடியில் உணர்த்தி எடுத்துருவா. அவள் வரலையாக்கும். ஆமாம், அதான் ப்ராப்ளம். சாயங்காலத்துக்குள்ளே சால்வ் பண்ணுறேன் என்றான் சதீஷ். என்னால் துவைக்க முடியும், யாராவது ஒத்தாசை செஞ்சால் போதும், துவைச்சதை பிழிந்து உணர்த்தினா போதும் என்றாள். சரி சரி, எல்லாத்துக்கும் ஒரு வழி பண்ணுறேன் என்றான் சதீஷ். சதீஷ் ஃபோனை எடுத்து டெலிஃபோன் டைரக்டரின் மஞ்சள் பக்கங்களை புரட்டி சங்கர் எம்போரியத்துக்கு ஃபோன் செய்தான். ஒரு வாஷிங் மிஷின் எத்தனை இருக்கும் என்றான். சார், டோன்ட் வரி அபவுட் தி ப்ரைஸ் சார். அட்ரஸ் சொல்லுங்க, எங்கள் சேல்ஸ் பர்சன் வந்து டெமோ பண்ணுவார், அப்புறம் விலை பேசலாம். அதுவும்
எங்கள் இன்ஸ்டால்மெண்ட் ஸ்கீமில் இனிஷியல் பேமெண்ட்டு 600 கொடுத்தா போதும், பாக்கியே 36 அதெல்லாம் வேண்டாம், இருக்கிறதுக்குள்ளேயே நல்ல மிஷினை அனுப்புங்க, டவுன் பேமெண்ட். ஃபோனை வைத்து விட்டு வாஷிங் ப்ராப்ளம் சால்வ்டு. அப்புறம் என்ன வேணும்? டிஷ் வாஷர், வீடு பெருக்க வேக்யூம் கிளீனர் என்றான் சதீஷ். நான் அதெல்லாமா கேட்டேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணால் போதும், நானே எல்லா காரியமும் செஞ்சுக்கிறேன்னு தானே சொன்னேன். வாஷிங் மிஷினை எல்லாம் எனக்கு இயக்க தெரியாது என்றாள் சாவித்ரி. கற்றுக்கலாமா என்றாள் ஸ்வேதா. நீ கற்றுக்கோயேன், அம்மாவுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்றான் சதீஷ். நோ வே, நான் வாஷிங் மிஷின் இல்லைப்பா, கம்ப்யூட்டர் என்றாள் ஸ்வேதா. மிஷின்னா பயப்படக்கூடாது, எதுக்கும் அவன் வருவான், எப்படி இயக்கிறதுன்னு சொல்லித் தருவான் என்றான் சதீஷ். கணவன் ஒரு குட்டி தூக்கம் போடச் சென்றதும் சமையலை முடித்துவிட்டு சற்று நேரம் தமிழ் தொடர் பார்த்தாள். அதில் யாரோ பாட்டிலை திறந்து விஷம் குடிக்கும் முன் கண் அயர்ந்தபோது சதீஷ் ஓசைப்படாமல் அவளை பின்னாலிருந்து அணுகி அவளை தொட்டபோது திடுக்கிட்டாள். எதுக்காக நீ கஷ்டப்படணும் என்று கணவன் பரிவுடன் அவளை விசாரித்தான். இந்த முறை ஹாலிடே ரிசார்ட் என்ன ஆனாலும் சரி, போயே ஆகணும், ஒவ்வொரு வருஷமும் தவறி போயிடுறது என்றான் சதீஷ். பரவாயில்லைங்க, ஆஃபீஸ் வேலை முக்கியம் இல்லையா என்றாள். என்ன பெரிய ஆஃபீஸ் தட்டு கிடக்கிறது, நான் உழைக்கிறேன்னு என்கிட்ட எல்லா வேலையும் கொடுத்துட்டு மற்ற விபிலாம் டார்ஜிலிங் கொடைக்கானல்னு குழந்தை குட்டியோடு போயிடுறானுங்க என்றான் சதீஷ். அதனால் என்ன? எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது சாவித்ரி, கடுமையாக உழைக்கிற, உனக்கு ஒரு ரெஸ்ட்டு வேணாமா? வேணும்னா ஒரு 15 நாள் மாயவரம் போயிட்டு வாயேன் என்றான் சதீஷ். வேண்டாங்க, ஸ்வேதாவுக்கு பாடம் சொல்லி தரணும், மேலும் எங்கள் அம்மாவே எதுக்கு வந்தேன்னு தொணத்து மாப்பிள்ளை கஷ்டப்படுவாருன்னு துரத்தி அனுப்பிடுவா. எனக்கு எதுவும் வேணாம், உனக்கு ஒரு ரெஸ்ட் வேணாமான்னு கேட்குறீங்களே, பரிவோடு அதுவே போதும் எனக்கு என்றாள் சாவித்ரி. உன்னை மியூசியத்தில் தான் வைக்கணும் என்று அவன் எழுந்து போனான். அழகான மியூசியம் பிறவி, என்ன கொஞ்சம் தலைக்கு டை போட்டு பியூட்டி பார்லர் போய் திருத்தம் பண்ணிட்டு வந்தால் ஸ்வேதாவை உன் தங்கச்சியான்னு கேட்பாங்க எல்லாரும். சாவித்ரி, நீ ஏன் உன் தோற்றத்தை பற்றியே கவலைப்படுறதில்ல என்று கேட்டான் சதீஷ். யாருக்காக நான் அலங்காரம் பண்ணிக்கணும்? எனக்காகத்தான் என்றான் சதீஷ். நீங்கள் இந்த வெளி அலங்காரத்தினால்தான் என் மேலே அன்பாக இருக்கீங்களா என்று கேட்டாள் சாவித்ரி. சேச்சே, நீ எந்த ரூபத்திலும் எனக்கு அழகானவள் தான் என்றான். இன்னும் ஒரு காப்பி என்றபோது ஃபோன் மணி அடித்தது. சாவித்ரி, ஆஃபீஸ் போகிறேன், இந்த வாஷிங் மிஷின்காரன் சேல்ஸ்மேன் வருவான், காட்டச் சொல்லு, எனக்காக காத்திருக்க வேண்டாம், கொஞ்சம் லேட்டாகும் ஆஃபீஸில் என்றான். சாயங்காலம் அந்த இயந்திரம் கொண்டு வரப்பட்டது. வெளிர் நீளத்தில் ஒரு நெற்குதிர் குழந்தை போல் இருந்தது. பளபளவென்று 2 மூடிகள், அருகே விதவிதமான குழாய் இணைப்புகள் தண்ணீருக்காக. டை கட்டின இளைஞன் நாயை பார்த்து, இந்த டாக் கடிக்குங்களா என்று கை சொடக்கினான். டோனி அவனை ஒரு மாதிரி பார்த்தது. கட்டி போட்டிருக்கீங்களா என்றவனை பார்த்து வாலாட்டியது. நான் ஒரு நாய் நேசன் என்றான் அவன். நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் மிஸ்ஸஸ் சதீஷ்குமார், இந்த துணிகளை இந்த டப்புக்குள் போட்டு இந்த பட்டனை அமுக்கினால் போதும். இந்த விளக்கு எரியும், ஃபசிலாஜிக் மைக்ரோ ப்ராசஸர் கண்ட்ரோல், 6 வாஷிங் ப்ரோக்ராம், 18 காம்பினேஷன், 5 கேஜி துணி போடலாம். ரம்பா வீட்டில் கூட இதே மாடல் தாங்க. உங்கள் துணிகளுக்கு ஏற்றாப்பில் டைமிங் தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு முதல்ல ரின்சிங், வாஷிங், ஸ்பின்னிங், ட்ரையிங், பை டைரக்ஷனல் 2 டைரக்ஷன்லேயும் சுற்றி வேலை பண்ணோம். இந்த பாருங்கள், வெளியே வரப்போ ஏறக்குறைய காஞ்ச நிலையில் வரும், எடுத்து ஒரு உதறி போட்டுக்கொள்ளலாம், அவ்வளவுதான். பட்டன் உடையாது, ஃப்ரெஷ்னஸ் போகாது, அதுவும் டிஜிட்டல் ஆப்டிக்கல் ப்ராசஸர் சேர்த்திருக்கு அப்படின்னு சொன்னான். என்ன விலை என்று கேட்டாள். 15,000, கூட ஒரு வால் கிளாக் இலவசமாக தருகிறோம். சாவித்ரி அந்த விந்தை எந்திரத்தை அவன் இயக்க ஆர்வத்துடன் பார்த்தாள்.
அதிலிருந்து ஆரோக்கியமான சப்தங்கள் வர சற்று நடுங்கிவிட்டு தானே நின்றது. விற்பன்னன் தன் டையை தோளில் போட்டுக்கொண்டு முக்கால்வாசி உலர்ந்த பளிச்சென்ற துணிகளை வெளியே எடுக்க சாவித்திரிக்கு ஹைடெக் யுகத்தில் பிரவேசிப்பதில் பெருமையாக இருந்தது. சாயங்காலம் சதீஷ் அலுவலகத்திலிருந்து வர தாமதமாகிவிட்டது. அதற்குள் சாவித்திரி வாஷிங் மிஷினை பழகிவிட்டாள். வீட்டின் பின்புறத்தில் பளபளவென்று எல்லா துணிகளும் காற்றில் ஆட அலாவுதீனின் ஜீனி போல அருகில் நின்றது அந்த புது மாடல் வாஷிங் மிஷின். டெக்னாலஜி இருக்கப்போ வீட்டு வேலையெல்லாம் பெரிய சுமையே இல்லை சாவித்திரி. சப்பாத்தி மிஷின் வந்துருச்சு, ரெடிமிக்ஸ் இட்லி மாவு வந்துருச்சு, எது வேணும் சொல்லு என்றான். எதுவும் வேணாங்க, இந்த வாஷிங் மிஷினை விட எனக்கு ஒன்று தாங்க பெருசு. என்ன என்று அருகில் வந்து கேட்டான். உங்கள் அன்பு பொண்டாட்டி கஷ்டப்படுறாளேன்னு பரிவாக ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அது போதும், 8 ஊருக்கு உழைப்பேன் என்றாள் சாவித்திரி. அன்புக்கு என்ன சாவித்திரி, நமக்கு கல்யாணமாகி எத்தனை வருஷமாச்சு? தை வந்தால் 15 என்றாள் சாவித்திரி. இன்றைக்கும் அப்படியே இருக்கிறாய் என்று அவளை பெருமிதப்படுத்தினான். பாக்கி துணிகளையும் துவைச்சிட்டு வந்துடுறேன் என்று நகர்ந்தாள். சாவித்திரி உள்ளம் பொங்கி நிறைய சந்தோஷத்தோடு வாஷிங் மிஷினில் போடுவதற்கு கணவன் கழற்றிய சட்டையை எடுத்து கொண்டு சென்றாள். கணவனின் சட்டை என்பதே ஒரு கிறக்கத்தை ஏற்படுத்த அன்புடன் அதை முகர்ந்து பார்த்தாள். முதுகு பக்கத்தில் லேசான பர்ஃப்யூம் வாசனை. நம் வீட்டில் இந்த வாசனை கிடையாதே. நன்றி. மீண்டும் சந்திப்போம் இன்னொரு கதையுடன். வணக்கம்.